அக்கா கோழி எவ்வளோ? கிலோ 400 ரூபாப்பா. 400 ரூபாயா? 300 ரூபாய்க்கு கொடுங்க. நீ வர வழியில ஒரு பிராய்லர் கடை இருந்துச்சா? ஆமா. அங்க கிலோ 140 ரூபா போடுறாங்க. நீ பேரம் பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. நான் 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன். முடியாதுல்ல? அப்ப மூடிட்டு போடா. எங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல முடிவு. சரி விடுடா. அவன சொன்னண்டி, நாங்க தப்பிச்சிட்டோம். ஏம்பல நமக்கெல்லாம் பல்லு வெள்ளை கலர்ல இருக்கு. ஆப்பிரிக்கால பிறக்கிற குழந்தைக்கு பல்லு எந்த கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல தான் இருக்கும். உண்மையாலுமா? ஆமா, எல்லா நாட்டுல பிறக்கிற குழந்தைக்கும் பல்லு வெள்ளை கலர்ல தான் இருக்கும். தப்பு. சரியான பதில நீங்க சொல்லுங்க. பிருந்தா, ஒரு கேள்வி கேளுங்க. பிறக்கும்போது வால் இருக்கும், இறக்கும்போது வால் இருக்காது, அது என்ன? பள்ளி. இல்ல. ஈசல். ஈசலுக்கு வால் இருக்குமா? ஓ, அது ரெக்கையா? யோசி, நல்லா யோசி. தெரியல. சரியான பதில கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அண்ணா, நீங்க உங்க ஒய்ஃப்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. என் ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க. இதான் என் ஒய்ஃப். நல்லாவே இல்ல, இவளை போய் நல்லா இருக்கான்னு சொல்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாத்தீங்களா, நீங்களே நல்லா இல்லன்னு சொல்றீங்க. ஏங்க, இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்காக உசுரையே கொடுப்பேன்னு சொல்றவ காதலி, உன் உசுரை வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி. என்னம்மா நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா அங்கேயே பார்த்துருக்கேன். என்னத்த பாக்குறேன்? இல்லங்க, எங்க அம்மா வரேன்னு சொன்னாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா வராங்களா? ஏன்டி ஓடி வந்து கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, இப்பதான் உங்களுக்கு பொண்ணு ஞாபகம் வருதா? இங்கெல்லாம் அவங்க வரக்கூடாது. நீ மட்டும் உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் குடும்பத்தோட இருக்கணும், நான் மட்டும் தனியா இருக்கணுமா? ஒழுங்கா போயிரு. ஏம்ல, சின்ன வயசுல நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உண்டியில 1 ரூபா போட்டேன், எனக்கு அன்பான அறிவான பொண்டாட்டி வேணும்னு. அதுக்கப்புறம் தான் ஒன்ன கொடுத்தாரு. மறுபடியும் கடவுள்கிட்ட போய் கேட்டேன், இவ்வளோ எதுக்கு எனக்கு பொண்டாட்டியா கொடுத்தேன்னு. நீ உண்டியில போட்ட 1 ரூபாய்க்கு இந்த மூஞ்சி தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. அடியே, புதுசா நாய் வாங்கியிருக்கேன், வந்து பாத்துட்டு போ. சூப்பர் டி. நாய் கடிக்குமா? தெரியலடி, அது தெரிஞ்சுக்க தான் உன்னை கூப்பிடுறேன். போய் உன் புருஷனை கூப்பிடு, புத்தி கெட்டவள. அடியே, வடக்கு தெருல ஒரு வீட்டுல பூட்டை உடைச்சு 5 லட்சம் ரூபா திருடிவிட்டாங்களாம். பூட்டுல ஏன் 5 லட்சத்தை ஒளி வச்சாங்க? பீரோல வச்சிருக்கலாம்ல. பூ வச்சு பார்த்தாங்க பொண்ணுக்கு, போக போக பார்த்தா அது புண்ணாத்தான். ஏங்க, ஏன் எப்பயுமே சோகமாவே இருக்கீங்க? சிரிச்சா கடன் கேட்கறாங்க புள்ள. இங்க பாருங்க, இப்படியே என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன். ஏய், சண்டை போட்டு இருக்கும்போது சந்தோஷமா விஷயம்லாம் சொல்லாத. அண்ணா, இந்த மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் எவ்வளவு வரும்? டெம்பரர் கிளாஸ் 100 ரூபாயில இருக்கு, 300 ரூபாயில இருக்கு. உனக்கு எவ்வளவு இல்லம்மா ஓட்டணும்? 300 ரூபாயில ஓட்டினா தான் நல்லா இருக்கும்லண்ணா? ஆமாம்மா, 300 ரூபாயில ஓட்டினா தான் நல்லா இருக்கும். ஒரிஜினல் கொரில்லா டெம்பரர் கிளாஸ். சரி, நீங்க 100 ரூபாயிலே ஓட்டிடுங்க. என்னங்க, இங்க வாங்க. என்னம்மா? என்னங்க, கடைக்கு போயிட்டு 2 பால் பாக்கெட்டு, 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, 5 ரூபா இஞ்சி, 5 ரூபா தக்காளி வாங்கிக்கிட்டு நீங்க 10 ரூபா எடுத்துக்கோங்க. மீதி காசு பத்திரமா எடுத்துருவாங்க. கடைக்கு போயிட்டா தான் 10 ரூபா தாம்மா தரேன். 10 ரூபாய் எனக்கு பத்தவே மாட்டேதுமா. அதை ஒரு 20 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுமா. இங்கேருந்து நடந்து போயிட்டு வரேன் நான். இன்க்ரீஸ் பண்ற போங்க, கொஞ்சம் காலம் போட்டும் போங்க. கொஞ்சம் காலம் போட்டுமா.